Hello friends, welcome to Tamil Village Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் ரெசிபி கல்யாண வீடுகள்ல செய்யக்கூடிய அதே டேஸ்ட்ல எப்படி செய்யறதுங்கறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு வறுவல் செய்யறதுக்கு இன்னைக்கு நான் 3 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துர்க்கேங்க. இத நல்லா தண்ணில கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இத இந்த மாதிரி ரெண்டு பீசஸா போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு வேக வைக்கிறதுக்கு சின்ன குக்கரில் இந்த அளவுக்கு நல்லா அந்த உருளைக்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதில் இப்போ நான் ரெண்டாக கட் பண்ண உருளைக்கிழங்கை இதில் சேர்த்துருக்கேங்க. இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மூடி விசில் போட்டு வச்சுருக்கேங்க. இப்போ உருளைக்கிழங்கு கொஞ்சம் நல்லா வேகிற அளவுக்கு ஒரு 4-5 விசில் விட்டு ஸ்டீம் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு குக்கர் நல்லா வெந்துடுச்சு. அதனால் குக்கர்லேருந்து எடுத்து இப்போ சூடு ஆறுறதுக்காக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருக்கேன். இப்போ இதை சூடு ஆறினோடனே நம்ம இதை தோல் உரித்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், உருளைக்கிழங்கு தோல் உரிச்சிட்டு வேக வச்சு தோல் உரிச்சது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப குட்டியாக கட் பண்ணிடாமல் இந்த மாதிரி மீடியமாக கட் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு வறுவலுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ உருளைக்கிழங்கு வறுவல் செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆயில் சூடாகிற டைமில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு 4-5 வெள்ளைப்பூண்டு பல் இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி தான் தட்டி வச்சுக்கணும். அப்படின்னா தான் கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு வறுவலுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த பாருங்கள், இந்த மாதிரி இடித்து வச்ச சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கிறேன். அது கூடயே வெள்ளைப்பூண்டு பல் இந்த அளவுக்கு இடித்து வச்சுருக்கேங்க, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நம்ம நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். இந்த மாதிரி இடித்து சேர்த்துறதுனால டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி வெள்ளைப்பூண்டு அதிகமாக சேர்த்துறது அப்படிங்கிறதுனால இப்போ உருளைக்கிழங்கும் சாப்பிட்டா ஒரு சிலருக்கு கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளம்லாம் வரும். இப்போ அந்த மாதிரி இதுக்கு இந்த மாதிரி வெள்ளைப்பூண்டு அதிகமாக சேர்த்தணும் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் வராமல் இருக்குங்க. பாருங்கள், நல்லா வெங்காயம் வெள்ளைப்பூண்டு சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கியாச்சு. அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, வர மிளகாய் தூள் அரை ஸ்பூன், மல்லித்தூள் 3/4 டீஸ்பூன், உப்பு, இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு இடித்து சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுறணுங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன், ரொம்ப நிறைய சேர்த்துட வேண்டாம். ஏன்னா அந்த ஒரு கொதி வந்தால் தான் அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போய் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால தான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு கொதி அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இப்போ இதில் நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் ஒரு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணாமல் அப்படியே முழுசாக சேர்த்துக்கிறேங்க. ஒரு ஃப்ளேவருக்காக தான். கட் பண்ணி சேர்த்தணும் அப்படின்னா ரொம்ப காரமாயிடும். இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. உருளைக்கிழங்கு வறுவல் இந்த மாதிரி கல்யாண வீட்டு ஸ்டைலில் நம்ம பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நம்ம உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கொலைய வேக வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த வறுவலும் ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆயிருங்க. இந்த மாதிரி பதத்தில் இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் அங்கங்கே உப்பு ஆட் பண்ணியிருக்கிறதுனால பார்த்து சேர்த்துக்கணும், இல்லைனா ரொம்ப உப்பு கடிச்ச மாதிரி ஆகிடும். இப்போ இது எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், பார்க்கவே கலரும் சூப்பராக வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், அதே மாதிரி தயிர் சாதம், தக்காளி சாதம், லெமன் சாதம், இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை. இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கிளறி விட்டுறலாங்க.
அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு வறுவல் தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டு கிச்சன்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் தமிழ் வில்லேஜ் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.